ஹர ஹர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி கலைநிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடற் புராண சிந்தனையை சிவனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகன் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, நல்லசுமையா, ஆவுடையப்பன் ஐயா, கண்ணன் ஐயா, இந்திரா அம்மையார் மற்றும் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மண் சுமந்த படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். மணிவாசக பெருமான் திருவாதவூரில் திரு அவதாரம் செய்து அரிமர்த்தன பாண்டியனினுடைய முதலமைச்சராக ஆகின்றார். குதிரை வாங்க கொண்டு சென்ற பணத்தை எல்லாம் திருப்பெருந்துறை கோயில் கட்டுவதற்கும் அடியார் பெருமக்களுக்கும் செலவழித்து விடுகின்றார். மன்னன் குதிரை எங்கே என்று ஓலை அனுப்புகின்றான். குதிரை விரைவில் வரும் என்று கூறி இறைவனிடத்தில் வேண்டுகின்றார். இறைவன், நீ முதலில் மதுரைக்கு செல், நான் குதிரையோடு வருகின்றேன் என்று கூறுகின்றார். அதுபோல மணிவாசக பெருமானும் மதுரைக்கு வருகின்றார். குறித்த நாளில் குதிரை வரவில்லை. மன்னன் தண்டனை கொடுக்கின்றார். அதை பொறுக்க முடியாது சிவபெருமான் காட்டில் உள்ள நரிகளை எல்லாம் குதிரைகளாக ஆக்கி, சிவகணங்களை எல்லாம் குதிரை பாகர்களாக ஆக்கி அரசனிடத்தில் வந்து வியாபாரம் செய்து, நீ கொடுத்த பொன்னும் பொருளையும் அந்த முதலமைச்சர் என்னிடத்தில் முழுவதுமாக தந்து விட்டார். நானும் அதற்கு சரிக்கு சரியாக குதிரைகளை கொண்டு வந்திருக்கின்றேன். இன்றோடு இந்த வியாபாரம் முடிந்தது என்று கூறி கயிறு மாற்றி கொடுக்கின்றார். அன்று இரவு அந்த குதிரைகளெல்லாம் முன்பு போல் நரிகளாகி பழைய குதிரைகளை எல்லாம் கடித்து குதிரை கொண்டு அங்கிருந்து தப்பித்து காட்டிற்குள் சென்று விடுகின்றது. இது மணிவாசக பெருமானினுடைய செயல்தான் என்று கோபம் கொண்டு மன்னன் மணிவாசக பெருமானுக்கு மீண்டும் தண்டனை கொடுக்கின்றார். அதை சுவாமி பொறுக்க முடியாது வைகை ஆற்றில் வெள்ளத்தை பெருகச் செய்கின்றார். வந்தியம்மைக்கு ஒவ்வொருவரும் அந்த வைகை ஆற்று வெள்ளத்தை அடைப்பதற்கு இடம் அளவிட்டு கொடுக்கின்றார்கள். அதில் அந்த ஊரில் உள்ள சிவபெருமானிடத்தில் பேரன்பு கொண்ட பிட்டு விற்கும் அம்மையார் வந்தியம்மையார், அவருக்கும் அந்த கரையை அடைப்பதற்கு இடம் அளந்து கொடுக்கின்றார்கள். அப்பொழுது கூலியாள் கிடைக்கவில்லை. அந்த அம்மையார் வருந்துகின்றார்கள். சுவாமி அந்த அம்மையாருக்கு கூலியாளாக வந்து அந்த கரையை பிட்டெல்லாம் சாப்பிட்டு விட்டு கரையை அடைப்பதற்கு அவர் வருகின்றார். அங்கே ஆடுகின்றார், பாடுகின்றார், வேலை செய்யவில்லை. மன்னன் வருகின்றான். வந்தியம்மையினுடைய இடம் அடைபடாமல் இருப்பதைக் கண்டு அதற்குரிய கூலியாளாக நின்ற சிவபெருமானின் முதுகில் ஓங்கி பிரம்பால் அடித்து விடுகின்றார். அந்த அடி எல்லார் முதுகிலும், எல்லா ஜீவராசிகளின் மீதும் அந்த அடி விழுகின்றது. உடனே மன்னன் வந்தது சொக்கநாத பெருமானோ என்று ஐயம் கொள்கின்றான். அப்பொழுது அசரீரியாக சொக்கநாத பெருமான் கூறுகின்றார், மணிவாசக பெருமான் மிகவும் நல்லவர். நீ தந்த செல்வத்தை எல்லாம் எனக்கு செலவழித்து விட்டார். அவர் ஒரு துறவி, அவருடைய போக்கில் அவரை விட்டு விடுவாயாக என்று, நீ சிறிது காலம் அரசாட்சி செய்து புத்திரப்பேறு பெற்று நீ என்னிடத்தில் வந்து சேர்வாயாக என்று கூறுகின்றார். உடனே மன்னனும் மணிவாசக பெருமான் காலில் விழுந்து வணங்கி அவருக்கு விடை கொடுக்கின்றார். மணிவாசக பெருமான் அந்த அரசன் ஜெகநாதன் என்ற மகனை பெற்று அவனுக்கு மணிமுடி சூட்டி அவரும் இறைவன் திருவடியை அடைகின்றார். மணிவாசக பெருமான் இறைவன் சொன்னவாறு சிதம்பரத்திற்கு வரும் பொழுது
மதுரையிலிருந்து சிதம்பரத்திற்கு வரும் பொழுது பல திருத்தலங்களை தரிசனம் செய்து பாடிக்கொண்டு வருகின்றார். சிதம்பரத்தை தரிசனம் செய்து அங்கு கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு தபோவனத்தில் அவர் ஜபத்தில் மூழ்கி இருக்கின்றார். அப்பொழுது இலங்கையிலிருந்து புத்தர்கள் அந்த இலங்கை மன்னனோடு சிதம்பரத்திற்கு வந்து அவர்கள் அந்த தீட்சிதர்களை விவாதத்திற்கு வாதம் செய்வதற்கு அவர்கள் அழைக்கின்றார்கள். உங்கள் மதம் பெரியதா எங்கள் மதம் பெரியதா என்று 7 நாட்கள் அந்த வாதம் நடக்கின்றது. அதில் எப்படியும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று தீட்சிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கனவில் சொக்கநாத அந்த நடராஜ பெருமான் சென்று திருவாதவூரரை அழைத்து இந்த வாதத்தில் அவரை ஈடுபடச் சொல்வீர்களாக என்று கூறுகின்றார். உடனே அவர்கள் திருவாதவூரரை அழைக்கின்றார்கள். இறைவன் நேரடியாக உத்தரவு தராமல் நாம் எப்படி செல்வது என்று மறுத்து விடுகின்றார். இந்த துன்பத்தில் அந்த தீட்சிதர்களெல்லாம் தங்கள் வீட்டில் அவர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. பின்னும் அவர் கனவின்கண் மன்றுள் நடம் பிரியாத பெருமான் வந்து முன் அவனை பெருந்துறையில் குறுந்தடியில் ஆட்கொண்ட முறையினானோ இன்னிசைவன் தமிழ் மணி போல் பாடும் காரணத்தானும் யாம் அன்று இட்ட மன்னிய பேர் மாணிக்க வாசகம் என்று அழைமின்கள் வருவன் என்றார். உடனே அன்றைய தினமும் இரவில் அந்த தீட்சிதர்கள் கனவுல அந்த நடராஜ பெருமான் செல்கின்றார். பின்னும் அவர்னா தீட்சிதர்கள், அந்த தில்லைவாழந்தனர்கள், அவர்கள் கனவில்கள் மன்றுள் நடம் பிரியாத பெருமான் வந்து, அந்த மன்றுன்னா நடனமாடும் அரங்கம், இங்கே பொன்னம்பலம், அந்த பொன்னம்பலத்தில் நடனம் ஆடிக்கொண்டு அந்த பொன்னம்பலத்தை விட்டு பிரியாது இருக்கக்கூடிய பெருமானாகிய அந்த ஆனந்த நடராஜ பெருமான் அவர்களுடைய கனவில் மீண்டும் வருகின்றார். வந்து அவர் ஞாபகப்படுத்துகின்றார் அந்த தீட்சிதர்கள்ட்ட. முன் அவனை முற்காலத்தில் அந்த மணிவாசக பெருமானை திருப்பெருந்துறையில் வைத்து நான் ஆட்கொண்டேன். திருப்பெருந்துறையில் குருநாதனாக குறுந்து அடியில் குருந்த மரத்தின் கீழே அமர்ந்து கொண்டு அவரை நான் என்னுடைய சீடனாக ஆட்கொண்ட முறையினான் நான் ஆட்கொண்டேன். அப்படிப்பட்ட ஒரு முறைமை நடந்திருக்கின்றது. குதிரை வாங்குவதற்காக மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறைக்கு வந்தார். அப்பொழுது நான் அங்கே இவரை ஆட்கொள்வதற்காக குருந்த மரத்தின் கீழே குருநாதராக அமர்ந்து இவரை நான் என்னுடைய அடிமையாக ஆட்கொண்டு இவருக்கு தீட்சைகளெல்லாம் செய்து வைத்தேன். இன்னிசை வன் தமிழ் மணி போல் பாடும் காரணத்தானும், நல்ல இனிமையான இசையோடு அந்த வலிமையான தமிழ் மொழியை கொண்டு மணிமணியாக எனக்கு அவர் பாடல்களை பாடினார். அப்படி பாடிய காரணத்தாலும் நான் அன்றைக்கு அவருக்கு ஒரு பெயர் சூட்டினேன். யாம் அன்று இட்ட, அன்று அவருக்கு கொடுத்த மன்னிய பேர் அப்படின்னா நிலைத்து இருக்கக்கூடிய பேர் அப்படின்னு அர்த்தம். மன்னியன்னா நிலைத்து இருத்தல். இன்னைக்கு வரைக்கும்
மன்னிய பெயராகத்தான் அது இருக்கிறது. மாணிக்க வாசகருங்கிறது நிலைத்து இருக்கக்கூடிய பெயராக இருக்கிறது. அப்படி என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு பெயரை ஒரு சூட்டினேன். மாணிக்க வாசகன் அப்படின்னு பெயரை நான் சூட்டினேன் என்று, அப்படி நான் சூட்டிய பெயரை கொண்டு நீங்கள் அவரை அழையுங்கள், அவர் வருவார், வருவன் அப்படின்னுட்டு சுவாமி கூறுகின்றார். அப்போ இவங்க கனவுல வந்தது சுவாமி தான், நிஜம்தான் அப்படின்னு உறுதிப்படுத்துவதற்கு இந்த மாணிக்க வாசகன்கிற பெயரை சொல்லி கூப்பிடுங்க. அப்ப சுவாமி தான் அந்த பெயரை ஞாபகப்படுத்தி இருக்காரு இவங்க கனவுல அப்படின்னுட்டு, இது சுவாமியோட உத்தரவு தான் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் நிச்சயமாக வருவார் அப்படின்னுட்டு சுவாமி ஞாபகப்படுத்துறார். இது எதை ஞாபகப்படுத்துது? அந்த அனுமான் சீதையை பார்க்கறதுக்கு போறார். நல்ல மனுஷங்க போனாலே சந்தேகத்தோட பார்ப்பாங்க சீதாம்மா. அதாவது அந்த இடத்துல அப்படி சூழ்நிலை சீதை அம்மாவுக்கு. ஏன்னா ராவணனுடைய இடத்துல இருக்கிறாங்க. இவரு ஆஞ்சநேயர் குரங்காக உருவத்தோட போறார். அதனால ஆஞ்சநேயர் என்ன செஞ்சாராம், சீதை அம்மா நம்ம நம்ப வேண்டும்னுட்டு முதல்ல அந்த ராமபிரான் கொடுத்த அந்த மோதிரத்தை எடுத்து காமிக்கிறார். கனையாடி காமிச்ச உடனேயே அந்த அம்மாவுக்கு அழுகை வருது. வந்தது நம்பிக்கைக்கு உரிமையான ஆஞ்சநேய பகவான் தான் அப்படின்ட்டு அந்த ஆஞ்சநேயர் மீது நம்பிக்கை ஏற்படுகிறது. அதுபோல நான் ஒரு பேர் கொடுத்தேன், மாணிக்க வாசகர்னு பேர் கொடுத்தேன். அந்த பேரை சொல்லி அழையுங்க, நிச்சயமா வருவாரு அப்படின்னுட்டு சுவாமி கூறுகின்றார். இத நம்ம ஏற்கனவே இந்த மாணிக்க வாசகன்கிற பெயரை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். 2762வது இதுல பார்த்தோம். அதாவது மணிவாசக பெருமானுக்கு இப்போ எல்லா தீட்சைகளும் செஞ்சு வச்சுட்டாங்க சுவாமி. அப்ப அந்த ஞானவாணி சரஸ்வதி அந்த மணிவாசக பெருமான் நாக்குல இருந்து அப்படியே பாடல்களாக வெளியே வருகிறது. தேனும் பாலும் தீங்கண்ணலும் அமுதுமாய் தித்தித்து ஊனும் உள்ளமும் புறுக்க உள்ளொளி உணர்ந்து இன்பம் ஆனவாறு தேக்கிப் புறம் கசிவது ஒத்து அழியா ஞானவாணி இருத்தனள் அன்பர்தம் நாவில். சரஸ்வதி மணிவாசக பெருமான் நாக்களை குடிகொண்டு விட்டார். தொழுத கையினர் துளங்கிய முடியினர் துளும்ப அழுத கண்ணினர் பொடிப்பொரும் யாக்கையர் நாக்கு தழுதழுத்தவன் புறையினர் தழை இழந்து தமையிழந்து அழல்வாய் இழுத எண்ண மெய்யினர் பணிந்து ஏற்றுவாரானார். இப்போ உடம்புல உள்ள அந்த அடையாளங்கள், கண்ணிலிருந்து கண்ணீர் வருது, உடம்பு நடுங்குகிறது. அப்படி அந்த பழுதிலாத சொல் மணியினை பத்தி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினான் முறை தொடுத்து அலங்கள் அழுது சாத்துமை அன்பருக்கு அகமகிழ்ந்து ஐயர் வழுவிலாத பேர் மாணிக்க வாசகன் என்றார். குற்றமில்லாத சொற்கட்டுகளையெல்லாம் மணிமணியாக எடுத்து அதை அழகாக ஒரு வடம்னா மாலை, மணி மாலையாக கோர்த்து எடுத்து முறையாக அதை தொடுத்து சுவாமிக்கு அந்த பாமாலையை அப்படியே அழுது கொண்டே சாத்துகின்றார். அந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்து ஐயர்னா இங்க சுவாமி சிவபெருமான் அவருக்கு குற்றமில்லாத ஒரு பெயர் கொடுக்கின்றார். மாணிக்க வாசகன் அப்படிங்கிற பெயரை கொடுத்தார் அப்படின்னு ஏற்கனவே நாம பார்த்தோம். அதைத்தான் இந்த இடத்துலையும் சுவாமி ஞாபகப்படுத்துறார். மாணிக்க வாசகன்னு நீங்க சொல்லி அழையுங்க, அவர் நிச்சயமாக வருவார். ஏன்னா அப்ப மாணிக்க வாசகர்னு பேர் இவங்களுக்கு தெரிஞ்சதுனால சுவாமி தான் அந்த பேரை சொல்லி இருப்பாரு அப்படின்ட்டு. ஏன்னா இவருடைய பெயர் மாணிக்க வாசகன்னுட்டு யாருக்கும் தெரியாது. மதுரையிலேருந்து சிதம்பரத்துக்கு வராங்க. அப்ப இந்த பேர் தெரிஞ்சவரு சுவாமி மட்டும்தான். அதனால இந்த பேரை சொன்ன உடனே
இந்த பெயர் தெரியாத இவர்களுக்கு எப்படி இந்த பெயர் தெரிந்தது? அப்ப சுவாமி தான் போய் உணர்த்தி இருக்கின்றார். அப்ப இது சுவாமியோட உத்தரவு அப்படின்னு அவர் வருவாரு அப்படின்னுட்டு சுவாமி கனவுல போய் அந்த தில்லை தீட்சிதர்களுக்கு கூறுகின்றார். உறக்கம் ஒழிந்து அறவோர் சென்று அவர் நாமம் மொழிந்து அழைப்ப உணர்ந்து நாதன் அறக்கருணை இதுவோ என்று அவரோடோ எழுந்து நகர் அடைந்து மண்ணோ துறக்கமும் நீத்து அருவருத்தார் மன்று ஆடும் துணை கமலம் தொழுது மீண்டு ஓர் நிறக்கனக மண்டபத்தில் புக்கு இருந்தார். அறிஞர் குழாம் நெருங்கி சூழ உறக்கம் ஒழிந்து உடனே அந்த கனவு கலைஞ்சிட்டு உறக்கம் ஒழிந்து விட்டது, உறக்கம் போய்விடுகின்றது. அந்த கனவுல நடந்தது எல்லா தீட்சிதர்கள்ட்டையும் சொன்னதுனால எல்லாரும் ஒன்று போல ஆமா என் கனவுலையும் சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அந்த அறவோர்கள் அந்த அந்தணர்கள் அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான்னுட்டு வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி அந்த அறவோர்கள் அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் திரும்பவும் மாணிக்க வாசகரிடத்தில் செல்கின்றார்கள். சென்று அவர் நாமம் மொழிந்து அழைப்ப, அவருடைய பெயர் மாணிக்க வாசகரே நீங்கள் இந்த வாதம் செய்வதற்கு வருவீர்களாக அப்படின்னுட்டு மாணிக்க வாசகரே அப்படின்னுட்டு பெயரை சொல்லி அவர்கள் அழைக்கின்றார்கள். அவர் நாமம் இது ஒரு தீட்சா நாமம் மாதிரி மாணிக்க வாசகருங்கிற பேர். இதுல இருந்துதான் மடங்கள்ல தீட்சை கொடுத்த உடனே ஒரு பெயர் மாற்றம் அப்படிங்கிறது வருது. அதுக்கு முதல்ல வழிகாட்டியவர் மணிவாசக பெருமாள். அவருடைய பழைய பெயர் போய் மாணிக்க வாசகர்னு சுவாமியே ஒரு பெயர் சூட்டினது. அந்த அடையாளத்துல தான் திருமடங்கள்ல தம்பிரானாக ஆகும்போது அவங்களுக்கு ஒரு பெயர் சூட்டுவாங்க. தம்பிரான்ல இருந்து மடாதிபதி ஆகும்போது திரும்ப ஒரு பெயர் சூட்டுவாங்க. அது அப்படி அவர் நாமம் மொழிந்து மாணிக்க வாசகரே நீங்கள் வாதத்திற்கு வருவீர்களாக என்று அந்த பெயரை சொல்லி அவர்கள் அழைக்கின்றார்கள். மொழிந்து அழைப்ப உணர்ந்து உடனே மணிவாசக பெருமான் உணர்ந்து கொள்கின்றார். ஆகா இவர்களுக்கு இந்த பெயர் எப்படி தெரிஞ்சிருக்கும்? சுவாமி கனவுல சொல்லியிருப்பார். அதனாலதான் இவங்களுக்கு இந்த மாணிக்க வாசகரே வருகங்கிற பேர் தெரிஞ்சிட்டு அப்ப சுவாமியோட உத்தரவு அப்படிங்கிறத உடனே உணர்ந்து கொள்கின்றார். நாதன் அறக்கருணை இதுவோ என்று, நாதன் சிவபெருமானினுடைய அந்த அறக்கருணை தான் இதுவோ அப்படின்ட்டு அறத்தை நிலைநாட்டுவதற்காக சுவாமி இந்த கருணையை இவர்களிடத்தில் செய்திருக்கின்றார்கள். என்ன அறத்தை? சைவ சமயத்தை நிறுவக்கூடிய ஒரு அறம். அந்த அறத்தை செய்வதற்காக சுவாமி கருணை செய்து இவர்கள் கனவில் நம்முடைய தீட்சா நாமத்தை சொல்லி இருக்கின்றார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரோடும் அந்த தில்லைவாழ் அந்தணர்களோடு எழுந்து அவர்களோட சரி நம்ம போவோம், அந்த வாதம் நடக்கக்கூடிய இடத்திற்கு போவோம் என்று அவர்களோடு எழுந்து அந்த தபோவனத்தை விட்டு நகரத்தை அடைந்து சிதம்பரம் நகரத்தை அடைந்து அவர் செல்கின்றார். அந்த மணிவாசக பெருமான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்? மண்ணும் நீத்து, நிலவு மண்ணும்னா நிலவுலக இன்பம் அப்படின்னு அர்த்தம். நிலவுலக இன்பத்தையும் அவர் நீத்தவர். துறக்கமும் நீத்து, துறக்கம்னா சொர்க்கலோகம், தேவலோகம், தேவலோகத்து இன்பத்தையும் அவர் நீக்கியவர்.
நீக்கியதோடு மட்டுமல்லாமல் இந்த இன்பம்லாம் ஒரு அருவருப்பு அப்படின்னுட்டு அதை கண்டு அருவருத்தவர். என்ன ஒண்ணுல நீக்குவதோடு மட்டுமல்லாமல் அதன் மீது அருவருப்பு ஏற்பட வேண்டும். அப்படி இந்த நில உலக இன்பத்தையும் தேவலோக இன்பத்தையும் நீக்கிவிட்டு மேலும் அது தன்னை சாராதபடிக்கு அதன் மீது ஒரு அருவருப்பு கொண்டவர். என்ன செல்வம் என்னும் அல்லில் பிழைத்தும் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. செல்வம்ங்கிறதே ஒரு அல்லல் தான் அது. என்ன அப்படி அதன் மீது அருவருப்பு கொண்டவர். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு துறவி அவர். அந்த தில்லைவாழ் அந்தணர்களோடு முதல்ல மன்று ஆடும் துணை கமலம் தொழுது மீண்டு அந்த பொன்னம்பலத்தில் ஆடக்கூடிய 2 திருவடிகளை உடைய அந்த நடராஜ பெருமானை முதல்ல போய் வணங்குகின்றார். துணைனா 2ன்னு அர்த்தம். கமலம்னா தாமரை, இங்க திருவடி, தாமரை திருவடி. அந்த 2 நடராஜ பெருமானினுடைய 2 தாமரை திருவடி, ஊன்றிய பாதம், தூக்கிய பாதம், குஞ்சித பாதம், இப்படி அந்த 2 திருவடிகளையும் திருவடி தாமரைகளை தொழுது கோயிலிலிருந்து வெளியே வருகின்றார். தொழுது மீண்டுன்னா வெளியே வருகின்றார். அங்கு அந்த புத்தர்களுக்கும் அரசனுக்கும் அமைக்கப்பட்ட பொன்னிற மண்டபம் அங்கே இருக்கின்றது. அந்த கனக நிற மண்டபம்னு அதை எடுத்துக்கிடணும். நிறக்கனகங்கிறத கனக நிற அப்படின்னு எடுத்துக்கிடணும். கனகம்னா பொன். பொன்னிற அந்த மண்டபத்தில் அந்த மண்டபத்தில் இப்பொழுது வீற்றிருக்கின்றார். அவரை சுற்றிலும் அறிஞர் கூட்டங்கள் நெருங்கி சூழ்ந்து கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். அறிஞர் குழாம்னா கூட்டம். அறிஞர் கூட்டங்கள் அவரை நெருங்கி அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். ஏன் அப்படின்னா சுவாமியே கனவுல சொன்னவர், அப்போ இறைவனுடைய அருள் பெற்றவர். அதனால எல்லாரும் அவரை சூழ்ந்து கொண்டு அந்த வாதம் நடக்கக்கூடிய மண்டபத்தில் எல்லோரும் இருக்கின்றார்கள். மணிவாசக பெருமான் முதலில் அந்த தில்லைவாழ் அந்தனர் அந்த புத்தர்களோடு வாதம் செய்ய அழைத்த போது இறைவனுடைய உத்தரவு நேரில் கிடைக்கவில்லை என்று மறுத்து விடுகின்றார். இந்த துன்பத்தில் தீட்சிதர்கள் வீட்டில் உறங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த மன்றுளாடும் பொன்னம்பலத்தில் ஆடக்கூடிய நடராஜ பெருமான் இதற்கு பிறகும் அந்த நடராஜ பெருமான் அந்த தீட்சிதர்களினுடைய கனவில் சென்று அந்த பொன்னம்பலத்தில் நடனமாடிக்கொண்டு பொன்னம்பலத்தை விட்டு பிரியாத அந்த நடராஜ பெருமான் அவர்களுடைய கனவில் அவர்களிடத்தில் எடுத்து கூறுகின்றார். இந்த மணிவாசக பெருமானை முற்காலத்தில் அந்த மணிவாசக பெருமானை இந்த திருப்பெருந்துறையில் என்ற திருத்தலத்தில் குருந்த மரத்தின் அடியில் நான் குருநாதனாக அமர்ந்து கொண்டு அவரை என்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்டு அவருக்கு தீட்சைகள் போன்றவற்றையெல்லாம் செய்த ஒரு முறைமை நடந்திருக்கின்றது. அந்த மணிவாசக பெருமான் இனிமையான இசையை, அந்த வலிமையான தமிழில் உள்ள வார்த்தைகளை மணி போல பொறுக்கி எடுத்து அருமையாக பாடக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர். அந்த அருமையாக தமிழ் பாடல்கள் பாடக்கூடிய காரணத்தால் நான் அன்றைக்கு அவருக்கு ஒரு பெயரை கொடுத்தேன். அது தீட்சா நாமமாக இன்றைக்கு வரைக்கும் அந்த பெயர் நிலைத்து இருக்கின்றது. இப்போது தற்காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் அந்த பெயர் நிலைத்து இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலைத்து இருக்கக்கூடிய பெயராக மாணிக்கவாசகன் என்ற பெயரை அவருக்கு நான் கொடுத்திருந்தேன். அந்த பெயரை சொல்லி அவர்களை அழைப்பீர்களாக, அந்த மணிவாசக பெருமான் வருவன் என்று கனவில் சுவாமி அவர்களுக்கு சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார். உறக்கத்திலிருந்து எழுந்து, கனவு விலகி உறக்கத்திலிருந்து எழுந்த அந்த அறவோர்களாகிய அந்த அந்தணர்கள் அனைவரும் தங்களுடைய கனவை ஒருவருக்குள் ஒருவர் பகிர்ந்து கொண்டு மீண்டும் அவர்கள் மணிவாசக பெருமானை சென்று பார்க்கின்றார்கள். அவருடைய நாமமாகிய அந்த தீட்சா நாமமாகிய மாணிக்கவாசகரே, நீங்கள் வாதம் செய்வதற்கு வருவீர்களாக என்று அவரிடத்தில் எடுத்து கூறி அழைக்கின்றார்கள். உடனே மாணிக்கவாசகன் என்ற பெயரை கேட்டவுடன் இது சிவபெருமானுக்கு தெரியும், அடுத்து இவர்களுக்கும் தெரிந்திருக்கின்றது என்றால் இது இறைவனுடைய உத்தரவுதான். இறைவன்தான் இவருக்கு நமக்கு கொடுத்த பெயரை
உணர்த்தி இருக்கின்றார். ஆகையினால் இந்த செயல்பாடு இறைவனுடைய உத்தரவுதான் என்று உணர்ந்து கொண்டு அந்த நாதனாகிய சிவபெருமானினுடைய அறக்கருணை இப்படி இருக்கின்றது, அந்த அறத்தை நிலைநாட்டுவதற்காக இறைவன் நம்ம இவ்வாறு கருணை செய்திருக்கின்றான் என்று அவர் மனதில் நினைத்து கொண்டு அந்த தில்லைவாழ் அந்தணர்களோடு எழுந்து அந்த சிவயோகத்திலிருந்து எழுந்து அவர் சிதம்பரம் நகரத்தை அடைகின்றார். அந்த மணிவாசக பெருமான் எப்படிப்பட்டவர்? நிலவுலக இன்பத்தையும் தேவலோக இன்பத்தையும் நீத்ததோடு மட்டுமல்லாமல் அதன் மீது அருவருப்பும் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தூய துறவி. அப்படிப்பட்ட அந்த பெருமான் தில்லைவாழ் அந்தணர்களோடு அந்த மன்றில் ஆடும் பொன்னம்பலத்தில் ஆடக்கூடிய அந்த 2 தாமரை திருவடிகளை உடைய நடராஜ பெருமானினுடைய திருவடியை வணங்கி கொண்டு கோவிலிலிருந்து வெளிவந்து அந்த புத்தர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த வாதத்திற்கு உரிய பொன்னிற மண்டபத்தில் புகுந்து அங்கே வீற்றிருக்கின்றார் மணிவாசக பெருமான். அவரை சுற்றிலும் அறிஞர் கூட்டங்கள் எல்லாம் நெருங்கி சூழ்ந்து இருக்கின்றார்கள். தத்து நீர்கலத்தில் போந்த சீவர போர்வை தாங்கும் புத்தரை வேறு வைத்து புகழ் மின்னும் இறையும் நூலும் அத்தலை நின்றோர் எய்தும் கதியும் என்று ஆய்ந்த கேள்வி மெய்த்தவ நெறி மாணிக்க மெய்த்தவ நெறி மாணிக்க வாசகர் வினவினாரே. தத்து நீர் களத்தில் போந்த. தத்து நீர்னா அலைகளை உடைய நீர் அப்படின்னா இங்க கடல். அந்த இலங்கையிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கடலில் களத்தில், களம்னா கப்பல்னு அர்த்தம், கப்பலில் பயணம் செய்து நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்த அந்த புத்தர்கள், அந்த புத்தர்கள் எப்படி இருப்பார்கள்? சீவர போர்வை தாங்கும் புத்தரை, கடுக்காய் நீர்ல அந்த அவர்களுடைய ஆடையை நனைத்து அந்த ஆடையை அவர்கள் அணிந்திருப்பார்கள். அதுக்கு பேர் சீவர போர்வை. அந்த ஆடையை அணிந்திருக்கக்கூடிய தாங்கி இருக்கக்கூடிய அந்த புத்தரை அவர்களும் அங்கே தனியாக, வேறுன்னா தனியாக, எதிரெதிராக அவர்கள் இருக்கின்றார்கள். உடனே ஏன்னா அவங்க ஒரு தனி ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், நம்ம சைவ மதத்தை சார்ந்தவர்கள், அதனால 2 பேரும் வேறு வைத்துனா எதிரெதிராக அமர்ந்து கொண்டு உடனே மாணிக்கவாசகர் அவர்களை பார்த்து கேட்கின்றார், அந்த புத்தர்களை பார்த்து, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய புகழ்மின் அப்படின்னா சொல்லுங்கள், நும் இறையும் உங்களுடைய இறைவன் யார்? முதல் கேள்வி. நூலும் உங்களுக்கு அடிப்படையான நூல் எது? அத்தலை நின்றோர் எய்தும் கதியும், அந்த நூல் வழியில் உங்கள் மதத்தின் வழியில் கடைப்பிடித்து நிற்கக்கூடியவர்கள் அடையக்கூடிய கதி என்ன, அடையக்கூடிய முடிவு என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க என்று ஆய்ந்த கேள்வி. அதாவது ஆராய்ந்த அறிவை உடையவர். கேள்வின்னா அறிவுன்னு அர்த்தம். அப்படி ஆராய்ந்த அறிவை உடைய உண்மையான தவநெறியை உடைய மாணிக்க வாசகர் அந்த புத்தர்களை பார்த்து இவ்வாறு வினவினார், இவ்வாறு கேள்வி கேட்கின்றார். 3 கேள்விதான். உங்க கடவுள் யாரு? உங்களுடைய வேத நூல் எது? அந்த நூலின் வழியில் உங்களுடைய இறைவனையும்
அந்த நூலில் சொன்ன வழிகளையும் கடைப்பிடித்து நின்றால் என்ன பலாபலனை நீங்கள் அடைவீர்கள், இதை எடுத்து சொல்லுங்க அப்படின்னுட்டு 3 கேள்விகள் அவர்களை பார்த்து மணிவாசக பெருமான் கேட்கின்றார். தத்து நீர்னா அலைகளை உடைய நீர்னு அர்த்தம். தத்து நீர் பொன்னி சாகரமேவு சாய்க்காடே அப்படின்னுட்டு சாய்க்காட்டு பதியத்தில் தேவாரத்தில் வரும். அந்த பொன்னியாரும் அப்படி கடல் போல அலைகளை அடித்து கொண்டு வருமா. இந்த தத்து நீர் பொன்னி சாகரம், பொன்னி சாகரமா. பொன்னி பொன்னியாறு கடல் போல இருக்கின்றதாம். அந்த கடற்கரை, அந்த பொன்னியாற்றின் கரையில் உள்ள திருச்சாய்க்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சாய்க்காடுல ஏன் போய் சொல்றாரு அப்படின்னா, அதுல ஒரு நயம் என்ன அப்படின்னா, சாய்க்காடுங்கிறது கடைமடை, காவேரி ஆற்றினுடைய கடைமடை. சாய்க்காட்டிலிருந்து காவிரி பூம்பட்டுனா 2 கிலோமீட்டர் தான். காவிரி பூம்பட்டுனா கடல்ல கலக்கக்கூடிய இடம். அப்போ அந்த சாய்க்காடு அது பக்கத்துல பல்லவனீச்சரம். அந்த பல்லவனீச்சரமும் சாய்க்காடும் பக்கத்து கோயில். இதான் நம்ம இந்த கோயில் தான், இந்த சிவன் கோயில் தான் பல்லவனீச்சரம். இந்த 2ஐயும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா பூம்புகார் கடல். அப்போ கடைமடையில உள்ள ஒரு திருத்தலம் சாய்க்காடு. இந்த சாய்க்காட்டில் உள்ள இன்னொரு விசேடம் என்னன்னா, சுவாமி முருகப்பெருமான் வில்லேந்திய வேலவர்னு ஒரு செப்பு விக்கிரகம் இருக்கு. ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும். சுவாமி ராமர் மாதிரி கையில வில் ஏந்திட்டு இருப்பார். வேற்படையும் வச்சிருப்பாரு, வில்லும் வச்சிருப்பாரு. அந்த சுவாமி ரொம்ப பார்க்கக்கூடிய ஒரு இடம். பட்டினத்தார் பத்திரக்கிரியார்கள்லாம் இருந்த இடம். அதுலேருந்து 2 கிலோமீட்டர்ல கடல் வந்துடுது. அப்போ கடல் வர்ற வரைக்கும் காவேரி ஆற்றுல கடல் மாதிரி தண்ணீர் இருக்குது. தத்து நீர் பொன்னி சாகரமேவு சாய்க்காடே அப்படின்னு சொல்றாரு தேவாரத்தில் வரும். கனவினும் நீரு காணா கைதவர் காட்சியானோ மன அனுமானத்தானும் வாசக பெருமான் தம்மை வினவிய மூன்றும் உத்தேச ஆதியின் விரித்தார் வேதம் அணையவர் கேட்டு அம்மூன்றும் அனுவாதம் செய்து உட்கொள்ள அதாவது கனவுல கூட அவங்க திருநீற்றை பார்க்க மாட்டார்களாம். கண்டு முட்டு கேட்டு முட்டு அப்படின்ட்டு. திருநீர் பூசுறவங்களை கண்டா முட்டிக்கிடுவாங்க. அந்த இறைவனுடைய நாமத்தை கேட்டா கேட்டதுக்கு முட்டிக்கிடுவாங்க. அது அப்படிப்பட்ட அப்ப நனவுலையே இப்படி இருக்காங்க. கனவுல கூட அவங்க திருநீற்றை பற்றி நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். அப்ப கனவினும் நீரு காணா அப்படிப்பட்ட கைதவன், அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தை உடைய அந்த புத்தர்கள் அப்படின்னுட்டு. அப்ப கனவினும் நீரு காணா கைதவர்னா அந்த புத்தர்கள். சரி, திருநீர் பூசாம சிவபெருமான வணங்காம அவங்களுக்கு எப்படி சாமி காட்சி கொடுப்பார் அப்படின்ட்டு. காட்சியானும் மன அனுமானத்தானும் வாசக பெருமான். அந்த காட்சி அளவையை கொண்டு, காட்சியானும் அப்படின்னா காட்சி அளவை, காண்டல் அளவை. 3 அளவைகள் பிரதானமா சொல்றோம்ல, காண்டல் அளவை, கருதல் அளவை, உரை அளவை அப்படின்னு 3 அளவைகள். காட்சி அளவைனா அந்த கண்ணால பார்த்ததை எடுத்து கூறுவது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது உண்டு. கருதல் அளவை அப்படின்னா தூரத்துல புகை வரும்,
அங்கே நெருப்பு இருக்குன்னு நம்ம அனுமானம் பண்ணிடுவோம். அதுக்கு கருதல் அளவை. உரை அளவை அப்படின்னா முன்னோர்கள் எழுதி அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். 30 தேவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னுட்டு வேதத்தில் சொல்லப்படுது. அது 30 பேர் எங்க, நான் பார்த்தா தான் அதை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லக்கூடாது. சொல்லியிருக்கு வேதத்தில், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் உரை அளவை அப்படின்ட்டு அதுக்கு பேர். அப்படி 3 அளவைகள் முக்கியமானதாக நம்முடைய சைவ சித்தாந்த சத்தில் இருக்கின்றது. அப்ப காட்சி அளவையாலும் மன அனுமானத்தாலும், மனதை கொண்டு அனுமானம் செய்யக்கூடிய அந்த அளவையாலும் வாசகப் பெருமான், மணிவாசகப் பெருமான் தம்மை வினவிய 3, தம்மைனா புத்தர்களிடத்தில் கேட்ட அந்த 3 என்ன 3 கேட்கின்றார்கள்? இறைவன் யாரு, அதுல உங்களுக்கு உரிய நூல், அடிப்படை நூல் எது, இதை கடைபிடித்து நிற்கக்கூடியவர்களுக்கு என்ன பலாபலம் கிடைக்கும், இதான் 3. அப்படி வினவிய 3, அந்த புத்தர்களிடத்தில் கேட்ட அந்த 3க்கும் விடையாக உத்தேசமா ஒரு பதிலை அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். உத்தேச ஆதியன், உத்தேசமாக, ஆதியன்னா முதலியவற்றால் தங்களுடைய அறிவை கொண்டு அவர்கள் அப்படியே விரித்து அதற்கு எடுத்து கூறுகின்றார்கள். வேதம் அணையவர், வேதத்தின் உருவமாக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான். வேதம் அணையவர் தான் மணிவாசக பெருமான் அர்த்தம். வேதமாகவே இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் கேட்டு, அவர்கள் சொன்ன அந்த பதில்களை எல்லாம் கேட்டு, அம்மூன்றும் அனுவாதம் செய்து, அவர்கள் சொன்ன அந்த 3ஐயும் நன்கு அனுவதித்துன்னா கிரகித்து கொண்டு, நன்றாக அதை உள்வாங்கிக் கொண்டு, அனுவாதம் செய்து உட்கொள்ளலாம், மனத்தில் அதை தக்க வைத்துக் கொள்கின்றார். அவங்க கூறிய பதில முதல்ல மனசுக்குள்ள தக்க வைக்க வேண்டும் அல்லவா? அதை தக்க ஒரு மனசுல அவங்க சொன்னதெல்லாம் பதிஞ்சு இருந்தா தான் பதில் சொல்ல முடியும் அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம். அப்படி அவர்கள் சொன்ன அந்த 3ஐயும் அவர் நன்கு கிரகித்து கொண்டு அதை உட்கொண்டு, அப்படின்னா உட்கொள்ளுதல்னா மனத்தில் தங்க வைத்து கொண்டு அவர் இருக்கின்றார் மணிவாசக பெருமான். அலைகளை உடைய கடல், அந்த கடலில் கப்பலில் ஏறி இலங்கையிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்த அந்த புத்தர்கள், அவர்கள் கடுக்காயை நீரில் தோய்த்து அதில் அந்த ஆடைகளை அந்த கடுக்காய் நீரில் நனைத்து அந்த ஆடைகளை அணிந்திருக்கக்கூடிய, அந்த சீவர போர்வை என்கின்ற ஆடையை அணிந்திருக்கக்கூடிய அந்த புத்தர்களை அந்த மண்டபத்தில் அந்த புத்தர் கூட்டங்களை தனியாக எதிரில் வைத்து சைவ அன்பர்கள் எல்லோரும் மணிவாசக பெருமானோடு அவர்களுக்கு எதிரில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது மணிவாசக பெருமான் அந்த புத்தர்களை பார்த்து, நீங்கள் கூறுவீர்களாக, உங்களுடைய இறைவன் யார், நீங்கள் எந்த நூலை அடிப்படையாக கொள்கின்றீர்கள், அந்த நூலின் வழியில் நின்றும் அந்த இறைவன் வழியில் நின்றும் நீங்கள் அதை கடைப்பிடித்து செல்லும் பொழுது அதனுடைய பலாபலன் உங்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்று நீங்கள் கூறுவீர்களாக என்று அந்த புத்தர்களை பார்த்து மணிவாசக பெருமான் கேட்கின்றார். அந்த மணிவாசக பெருமான் எப்படிப்பட்டவர்? ஆராய்ந்த அறிவு உடையவர், உண்மையான தவநெறியில் செல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த மாணிக்க வாசகர் அந்த புத்தர்களை பார்த்து இவ்வாறு வினவினார், இவ்வாறு கேள்வி கேட்கின்றார். கனவிலும் கூட திருநீற்றை நினைத்து பார்க்காதவர்கள் அந்த புத்தர்கள். அப்படிப்பட்ட ஒரு கைதவராக, அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தை உடையவர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் காட்சி அளவையாலும் மனதை கொண்டு ஒன்றை அனுமானம் செய்யக்கூடிய அந்த அனுமான பிரமாணத்தாலும் அந்த மணிவாசக பெருமான் அந்த புத்தர்களை பார்த்து கேட்ட அந்த 3 கேள்விகள், அந்த 3 கேள்விகளுக்கும் அவர்கள் உத்தேசமாக
தங்களுக்கு தெரிந்தவற்றை முதலியவற்றால் அதை விரித்து அதற்கு பதில் கூறுகின்றார்கள். வேதத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் அவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டு அந்த மூன்றை பற்றி கூறியவற்றையெல்லாம் நன்கு கிரகித்து கொண்டு அனுவதித்து கொண்டு அதை அந்த பதில்களை மனதில் தக்க வைத்து கொண்டு இப்பொழுது அவர்களுக்கு பதில் கூற ஆரம்பிக்கின்றார் மணிவாசக பெருமான். இன்று இவர்க்கு அனுமான ஆதி எடுப்பது என்று காட்சி ஒன்று கொண்டு அவர்கள் தாமே உடன்படல் மறுத்தார் காட்சி அன்றியது இன்மையாலே அனுமான அளவையாலோ நின்ற அன்று முன்கோன் ஆதி நிறுத்திய மூன்றும் என்றார். இன்று இவர்க்கு அனுமானம் ஆதி. இப்ப அந்த எய்த்தால இருக்கக்கூடிய புத்தர்களுக்கு அனுமான அதாவது காட்சி அளவையிலேயே அவர்களுக்கு பதில் சொல்ல தெரியல. அளவைகள்ல முதல் அளவை கண்ணால் காண்பது. அப்ப அந்த கண்ணால் காண்பது அப்படிங்கிறதுக்கே அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. இவங்களுக்கு போய் நாம இன்னும் அடுத்தால அனுமான பிரமாணம்னு ஒன்று இருக்கு, உரை பிரமாணம்னு ஒன்று இருக்குன்ட்டு இவங்களுக்கு என்னத்தை விளக்க முடியும் அப்படின்னு மணிவாசக பெருமான் நினைத்து பார்க்கின்றார். இன்று இவர்க்கு அனுமான ஆதி எடுப்பது அனுமான பிரமாணம் முதலிய மற்ற அந்த அளவைகளை எல்லாம் எடுத்து கூறுவதனால என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது? எடுப்பது அப்படின்னா எடுத்து கூறுவதனால் அப்படின்னா என்ன பலன் கிடைக்க போகின்றது என்று மணிவாசக பெருமான் இவர்களை காட்சி அளவை காண்டல் அளவையை மட்டும் வச்சு இவர்களை நாம் மறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னுட்டு காண்டல் அளவையை மட்டும் கை கொண்டு அவர்களுடைய தத்துவங்களை மறுக்கின்றார் மணிவாசக பெருமான் என்று காட்சி ஒன்று கொண்டு, காட்சின்னா காண்டல் அளவை, காண்டல் அளவை ஒன்றை மட்டும் கை கொண்டு அவர்கள் தாமே உடம்பட அவர்களே மணிவாசக பெருமான் சொன்ன வாக்கை கேட்டு அதற்கு உடன்படுமாறு அவர்களுடைய தத்துவங்களை மறுத்து கூறுகின்றார் மணிவாசக பெருமான். அப்ப இவங்க மறுக்கிறதுக்கு அதாவது முதல் கேட்லேயே இவங்களை தடுத்து நிறுத்திடலாம். முதல் கேட்டு என்ன? காண்டல் அளவை. அதுக்கப்புறம் எதுக்கு இவங்களுக்கு கருதல் அளவை உரையளவையை எடுத்து சொல்லணும்? வேஸ்ட். இந்த காண்டல் அளவையிலேயே அவங்களுக்கு பதில் சொல்ல முடியலை. அப்போ இந்த காண்டல் அளவையை மட்டும் வைத்து கொண்டு அவர் மணிவாசக பெருமான் அவர்களுடைய தத்துவங்களை மறுக்கின்றார்கள். அவர்களுக்கும் அதை அதற்கு பதில் சொல்ல முடியல, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில அவங்க வந்திருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதை எடுத்து கூறுகின்றார். அப்படி அனுமான காட்சி அன்றி ஏது தாமே உடம்படர். அவர்கள் தாமே அந்த காண்டல் அளவையை மட்டும் எடுத்து சொல்லும் போது அவர்கள் அதற்கு உடன்படுமாறு, மணிவாசக பெருமான் சொன்னதற்கு உடன்படுமாறு அவர்களுடைய தத்துவங்களை மறுத்து பேசுகின்றார் மணிவாசக பெருமான். காட்சி அன்றி ஏது இன்மையாலே, காட்சிங்கிற அந்த காண்டல் அளவையிலேயே ஏதுன்னா காரணம்னு அர்த்தம். தக்க காரணம் அவர்களிடத்தில் இல்லை. காண்டல் அளவைங்கிறத அடிப்படையாக வைத்து வாதம் செய்யும் போதே அதற்கு தக்க காரணங்களை அவர்களால் எடுத்து கூற இயலவில்லை. அப்ப ஏது இன்மையாலே, காரணம் இன்மையாலே இதுக்கப்புறம் இவர்களை நாம எப்படி மற்ற பிரமாணங்களை கொண்டு இவங்களை ஏன் நம்ம பேச வேண்டும்னுட்டு நிறுத்தி கொள்கின்றார். அனுமான அளவையாலும் நின்ற அன்று
காண்டல் அளவேலேயே உங்களுடைய தத்துவம் நிற்க இயலவில்லை. அப்ப அனுமான அளவேல நிச்சயமாக அது நிற்க முடியாது, உரை அளவைக்கும் அது நிற்க முடியாது அப்படின்னு சொல்றார். அனுமான அளவையாலும் நின்ற அன்று அனுமான அளவையிலும் அவர்களுடைய தத்துவம் நிற்காது. உங்கோன் ஆதி நிறுத்திய மூன்றும் என்றார். உங்களுடைய தலைவர்கள் சொன்ன அந்த மூன்றும் நிலைநிறுத்திய அந்த மூன்றும், அந்த மூன்று அளவைகளுக்குமே அவைகள் கட்டுப்படவில்லை, மூன்று அளவைகளுக்கும் ஏற்றவாறு அவைகள் இல்லை அப்படின்னுட்டு எடுத்து கூறுகின்றார் மணிவாசக பெருமான். அதாவது இவர்களுக்கு கருதல் முதலிய அளவைகளை எடுத்து கூறுதல் எதற்கு அப்படின்னு முதல்ல சிந்திக்கின்றார் என்று மணிவாசக பெருமான் கருதி, காட்சி அளவை ஒன்றினாலே அவர்களை உடன்படுமாறு மறுத்து பேசுகின்றார். காட்சி அளவையின்றி ஏது இல்லை, காட்சி அளவிலே அவர்களுக்கு சொல்வதற்கு தக்க காரணங்கள் இல்லை. ஆகையினால் உங்களுடைய அந்த கடவுள் முதலாக சொல்லக்கூடிய அந்த நீங்கள் நிலைநிறுத்திய அந்த மூன்றும் கருதல் அளவையாலும் உரை அளவைக்கும் அது நிற்காது, உங்களால் தகுந்த காரணத்தை சொல்ல முடியாது அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் அவர்களுடைய தத்துவ கோளாறுகளை எல்லாம் எடுத்து கூறுகின்றார். ஒன்றுதல் முக்தி என்பார், ஓசுரர் பிரானை நோக்கி இன்று எமை காட்சி ஒன்றால் வென்றனம் என்றீர் ஆனால் நன்று நும் கடவுள் தன்னை அளவையால் நாட்டியம்மை வென்றிடும் என்றார் ஐந்தும் வென்றவர் முறுவல் செய்ய அந்த சமணர்கள் அந்த புத்தர்களினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, பஞ்சகந்தம் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, உருவம், வேதனை, குறிப்பு, பாவனை, அறிவு, இதைத்தான் அவங்க பஞ்சகந்தம்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்ச கந்தங்களும் அழிந்து போகுவதுதான் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உருவம், வேதனை, குறிப்பு, பாவனை, அறிவு, இந்த ஐந்தும், இந்த ஐந்து கந்தங்களும் அழிந்து போனால் அந்த இடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது முக்தி அப்படின்ட்டு அவங்க எடுத்து சொல்லுவாங்க. அப்போ பொன்றுதல் முக்தி என்பார். பொன்றுதல் அப்படின்னா அழிதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப எல்லாமே இந்த ஐந்தும் அழியும் போது அந்த நிலைதான் முக்தி அப்படின்னுட்டு சொல்லக்கூடிய அந்த புத்தர்கள் இப்பொழுது பூசுரர் பிரானை நோக்கி, பூசுரர்னா அந்தணர்கள், பிரான்னா தலைவன், அந்தணர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமானை பார்த்து அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். யார்? அந்த புத்தர்கள், தோல்வியை தழுவிய புத்தர்கள். இன்று எமை காட்சி ஒன்றால் வென்றனம் என்று, இன்றைய தினம் எங்களை அந்த காண்டல் அளவை என்கின்ற அளவை ஒன்றை மட்டும் கொண்டு, அப்ப மற்ற அளவுக்கு அவர் போகல. ஏன்னா முதல் அளவையிலேயே அவங்களால பதில் சொல்ல முடியல. என்ன வேற ஒன்றும் இல்லை, இறைவனுடைய உருவத்தை பார்த்தியா அப்படின்னா அவன் பதில் சொல்ல தெரியாது. என்ன வேதனைக்கு உருவம் உண்டா? கண்ணால பார்த்தியா? வேதனையை கண்ணால பார்க்க முடியுமா? காண்டல் அளவிலே எல்லாம் அடிபட்டு போகுது. அப்போ வேதனை இதெல்லாம் அனுமான பிரமாணத்துல தான் நமக்கு வலி இருக்கு, அதனால வேதனை இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லுவோம். நீதான் எல்லாமே அப்ப காண்டல் அளவேல வேதனையை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல தெரியாது, அவனுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படியே அந்த காண்டல் அளவையை மட்டும் வச்சு அவர்களுடைய தத்துவங்களை அழித்து விடுகின்றார் மணிவாசக பெருமான். அதைத்தான் அவங்க கூறுகின்றார்கள்.
இன்றைய தினம் எங்களை அந்த காண்டல் அளவை என்கின்ற ஒன்றை மட்டுமே கை கொண்டு நீங்கள் வெற்றி கொண்டு விட்டீர்கள். வெற்றி கொண்டு விட்டீர்கள், அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் நன்று, நீங்கள் செய்த செயல் நன்று. நுண்கடவுள் தன்னை, உங்களுடைய கடவுளாகிய அந்த சிவபெருமானை அளவையால் நாட்டி, அதே அந்த காண்டல் அளவை என்ற அளவையினால் நீங்கள் நிலைநிறுத்தி எம்மை வென்றிடும், எங்களை வெற்றி கொள்வீர்களாக என்று அந்த புத்தர்கள் மீண்டும் ஒரு வாதத்தை மணிவாசக பெருமானிடத்தில் வைக்கின்றார்கள் என்றார் என்று அந்த புத்தர்கள் மணிவாசக பெருமானை பார்த்து கூறுகின்றார்கள். 5 புலன்களையும் வென்ற மணிவாசக பெருமான், 5ம் வென்றவர்னா 5 பொறி புலன்களையும் வென்ற மணிவாசக பெருமான் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு புன்முறுவல் பூத்து கொண்டு அவர்களுக்கு இப்பொழுது பதில் சொல்ல ஆரம்பிக்கின்றார் மணிவாசக பெருமான். மணிவாசக பெருமான், உங்களுடைய இறைவன், உங்களுடைய அடிப்படை நூல், நீங்கள் கடைப்பிடித்து வாழ்வத, இந்த இறைவனை நூலை கடைப்பிடித்து வாழ்வதனால் கிடைக்கக்கூடிய பலாபலன் என்ன, கதி என்ன என்று கேட்கின்றார். அதற்கு அவர்களுக்கு ஏற்றார் போல அவர்களுக்கு தெரிந்தவாறு அந்த புத்தர்கள் பதில் கூறுகின்றார்கள். மணிவாசக பெருமான் உடனே அவர்களுக்கு பதில் கூறுகின்றார். இன்றைய தினம் இவர்களுக்கு அந்த அனுமான பிரமாணம், உரை பிரமாணம் போன்றவற்றை எடுத்து கூறுவதனால் என்ன பலாபலன் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்று அவர்களை அந்த காண்டல் அளவை ஒன்றை மட்டுமே கை கொண்டு அவர்கள் சொன்ன அனைத்து அந்த பஞ்ச கந்தங்கள் அழிவதே முக்தி என்று கூறக்கூடிய அவர்களுடைய அந்த தத்துவங்களை எல்லாம் அதற்கு எதிரிடையாக தக்க பதிலை கொடுத்து தான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுமாறு, அந்த புத்தர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு மணிவாசக பெருமான் பேசி அவர்களுடைய தத்துவங்களில் இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் எடுத்து கூறி அதை மறுக்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த புத்தர்கள் மணிவாசக பெருமான் சொன்னதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இப்போ காட்சி அளவை ஒன்று மட்டுமே கொண்டு இதை நிறுவுகின்றார். ஆகையினால் இந்த காட்சி அளவையிலேயே மறுப்பதற்கு தகுந்த ஒரு காரணங்கள் இல்லாத காரணத்தினால் இனிமேல் அனுமான பிரமாணம், உரை பிரமாணம் எதற்கு என்று அந்த மூன்றிலும் உங்களுடைய தத்துவங்களை நிலைநிறுத்த முடியாது என்று கூறுகின்றார் மணிவாசக பெருமான். அந்த புத்தர்கள் தங்களுடைய முக்தி நிலையை பற்றி கூறும் பொழுது பஞ்ச கந்தங்களாக இருக்கக்கூடிய உருவம், வேதனை, குறிப்பு, பாவனை, அறிவு என்ற இந்த 5ம் அழிந்து போகுவதே முக்தி என்று அவர்கள் கூறுகின்றார்கள் என்று கூறிய அந்த புத்தர்கள் இப்பொழுது அந்தணர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமானை பார்த்து, இன்றைய தினம் எங்களை காண்டல் அளவை ஒன்றை மட்டுமே கை கொண்டு எங்களுடைய தத்துவங்களை நீங்கள் வெற்றி கொண்டு விட்டேன் என்று கூறினீர்கள். நல்லது, உங்களுடைய கடவுளினுடைய தன்மையை அந்த அதே காண்டல் அளவையினால் நிலைநிறுத்தி எங்களை மீண்டும் வெற்றி கொள்வீர்களாக என்று மீண்டும் வாதத்திற்கு அழைக்கின்றார்கள் அந்த புத்தர்கள். 5 புலன்களையும் பொறி புலன்களை வென்ற மணிவாசக பெருமான் அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு புன்முறுவல் பூத்து இப்பொழுது அவர்களுக்கு பதில் கூற ஆரம்பிக்கின்றார் மணிவாசக பெருமான். பிறவி அந்தகற்கு வெய்யோன் பேரொளி காட்டலாமோ மறைகளால் அளவை தன்னால் தேவரால் மனத்தால் வாக்கால் அறிவரும் சோதியங்கோன்
அவன் திருநீற்று தொண்டில் குறிவழி அன்றி காணும் கொள்கையான் அல்லன் என்றார். பிறவியிலேயே குருடாக இருப்பவனுக்கு சூரியனினுடைய மிகப்பெரிய ஒளியை நாம் காட்ட முடியுமா? அப்படியே காட்டினாலும் அதை சூரிய ஒளி தெரியுது பாருன்னு சொன்னாலும் அவனால் பார்க்க முடியாது. பிறவியிலேயே அவன் குருடன், பிறவி அந்தகன். அந்தகன்னா குருடன். அந்த பிறவி குருடனுக்கு சூரியனினுடைய பேரொளியை காட்ட இயலுமோ? அதுபோல அவங்க பிறக்கும் போதே அந்த புத்த மதத்தில் பிறந்து சைவ சமயத்தை தழுவாமல் குருடர்களாக இருக்கின்றார்கள் புத்தர்கள். அவங்களுக்கு மிகப்பெரிய பேரொளியாகிய சிவபெருமானை எப்படி காட்ட முடியும்? காட்டினாலும் அவங்களால பார்க்க முடியுமா? இல்லை அப்படின்றார். அப்போ இதுலேருந்து என்னன்னா, நம்ம பிறக்கும் போதே இந்த சைவ சமயத்துல பிறந்திருக்கோம். அதுக்கே ஒரு பெரிய பாக்கியம், நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கிறோம். மறைகளால் அழவை தன்னை, அதுதான் இதுல சிவஞான சித்தியாரில் சொல்லும்போது, நீங்க நல்ல ஒரு சிவபெருமான வழிபடக்கூடிய குடும்பத்துல பிறந்திருக்கீங்க, அதுலேயும் பல சிவாலயங்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்கீங்க, சைவமாக பிறந்திருக்கீங்க அப்படின்ட்டுலாம் வரிசை சொல்லிக்கிட்டே வருவாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் புண்ணியம் செஞ்சுருக்கணும், புண்ணியம் செஞ்சால் தான் இந்த மாதிரி ஒரு பிறவி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வருவாங்க. மறைகளால் அழவை தன்னால் தேவரால் மனத்தால் வாக்கால் அறிவரும் சோதி எம்போன். எங்கள் அரசன் எம்போன் அப்படின்னா எங்கள் அரசனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடியவன். அதே நேரத்தில் அவன் எப்படிப்பட்டவன்? மறைகளால் அறிவரும் சோதி எம்போன். வேதங்களாலும் அறிய முடியாத ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடியவன் எங்கள் சிவபெருமான். வேதங்களால் மட்டுமா? அளவை தன்னால் அறிவரும் சோதி என்போம். 3 அளவைகள், காண்டல் அளவை, கருதல் அளவை, ஆகம அளவை. இந்த 3 அளவைகளாலும் காண முடியாத ஜோதியாக எங்கள் அரசனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இருப்பார். தேவரா மிக உயர்ந்த பதவியாகிய தேவர்கள் பதவியை அடைந்தவர்களாலும் காண முடியாதவனாக இருப்பான். மனதால் காண முடியாதவனாக இருப்பான். வாக்கால் காண முடியாதவனாக அவன் இருப்பான். அப்படிப்பட்ட ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய பெருமான், எங்கள் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் அந்த சிவபெருமான் அப்படின்ட்டு. இதை நம்ம சொல்லும்போது கொடிக்கவியில அழகா சொல்லுவாங்க. வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்காது உணர்வறிய தன்மையனை நோக்கி பிரித்து அறிவு தம்மில் பெரியாமைதானே குறிக்கும் அருள் நல்க கொடி. வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்காது உணர்வறிய தன்மை. அதுதான் அப்படியே இதில் சொல்றாங்க. வாக்கால் மனத்தால் அறிவரும் சோதியாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்ட்டு. அவன்தான் எங்களுக்கு தலைவன். அவன் திருநீற்று தொண்டின், அவனுடைய திருநீற்றை நெற்றியில் பூசி அவனுக்கு தொண்டு செய்து குறிவழி நின்று அவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளை அடிப்படையாக கொண்டு அந்த வழியில் நிற்கக்கூடியவர்களுக்குத்தான் அவனை காண முடியும். அன்றி இப்படிப்பட்டவர்களை அன்றி திருநீர் பூசாம தொண்டு செய்யாம அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்க குறியை சிவபெருமானாகவே பாவித்து வணங்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அவனை பார்க்க முடியாது. அன்றி காணும் கொள்கையான் அல்ல, மற்றவர்களால் பார்க்க முடியாது அவனை. அப்போ திருநீர் பூசி அவனுக்கு தொண்டு செய்து
கோயிலில் உள்ளிருக்கும் திருமேனியை சிவபெருமானாகவே நீங்கள் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். சிவஞான சித்தியார்ல கடைசி பாடல்ல இந்த கருத்தை எல்லாம் சொல்லுவாங்க. அது அப்படி அந்த அவர்களுக்குத்தான் அந்த பெருமானை பார்க்க முடியும். மற்றவர்களால் பார்க்கக்கூடிய பெருமானாக அவன் இல்லை அப்படின்னுட்டு இந்த சைவ சமயத்தின் பெருமைகளை எல்லாம் எடுத்து கூறுகின்றார் மணிவாசக பெருமான். அப்போ அவனுடைய திருவடி வாக்கால் அறிய முடியாது. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். அந்த சொற்களால், அந்த வாக்கினால் அந்த பாதமலரை காண முடியாது அப்படின்ட்டு மனதிற்கும் அப்பாற்பட்டவனாக அவன் இருக்கின்றான். உயர்ந்த பதவியை அடைந்த தேவர்களாலும் காண முடியாதவனாக அவன் இருக்கின்றான். ஏன் அப்படின்னா, தேவர்கள் எதுக்காண்டி சுவாமியை வணங்குனாங்க அப்படின்னுட்டு மணிவாசக பெருமானே சொல்றாரு. அவங்களை எல்லாரும் காலில் விழுந்து கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த தேவர்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் சிவபெருமானை வழிபட்டாங்களாம். என்னைக்கு இவங்க முக்தி வேணும்னு வணங்கி, என்னைக்கு இவங்க முக்தி வேணும்னு வணங்கி முக்தி அடைய போறாங்க? வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி, அவர்களை எல்லாம் தொழணும் அப்படின்னுட்டு உன்னை வாழ்த்தினார்களாம், உன்னை வணங்கினார்கள். ஆனா நான் அப்படி வணங்கவில்லை, நான் எனக்கு முக்தி தர வேண்டும் என்று நான் வணங்கினேன் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகிறார். சூழ்த்த மதுகரம் முரலும் தாரோயை நாயடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. நான் என்னுடைய பாழான பிறவி நோயை அறுக்க வேண்டும் என்பதற்காக உன்னை வணங்கினேன். அவர்களை மாதிரி என் காலில் எல்லாரும் விழணும், என்னை வணங்க வேண்டும்ங்கிறதுக்காண்டி நான் உன்னை வணங்கவில்லை அப்படின்ட்டு மணிவாசக பெருமானை கூறுகின்றார். அதனாலதான் இங்க தேவர்களாலும் அறிய முடியாத ஜோதியாக அந்த பெருமான் இருக்கின்றார். அப்ப அளவைகள், தாண்டல் அளவை, கருதல் அளவை, ஆகம அளவை, இதையும் தாண்டியும் அவன் இருக்கின்றான். இந்த அளவைகளுக்கு கட்டுப்படாது, இதை தாண்டியும் அவன் இருக்கின்றான். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வேதங்கள் இன்னமும் இறைவனை தேடிக்கொண்டு அவைகள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட பெருமான் இந்த திருநீர் பூசாம, தொண்டு செய்யாம, அந்த குறியாக இருக்கக்கூடிய சிவலிங்க பெருமானை வணங்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி அவரை பார்க்க முடியும் அப்படின்னுட்டு அந்த மணிவாசக பெருமான் அவர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். தேற்றம் இல்லாதார் உங்கள் சிவனுக்கும் திருநீற்றுக்கும் தோற்றம் எப்படி திட்டாந்தம் சொல்லுமின் என்றார் தூயோர் வேற்றுமை அற நாம் இன்னே விளக்குதும் அதனை நீங்கள் தோற்றபின் நுமக்கு தண்டம் யாதுகொள் சொல்மின் என்றார். தேற்றம் இல்லாதார். தேற்றம் இல்லாதார்னா தெளிவு இல்லாதவர்களாகிய அந்த பௌத்தர்கள், அந்த புத்தர்கள், அவர்கள் மீண்டும் மணிவாசக பெருமானிடத்தில் கேட்கின்றார்கள். மணிவாசக பெருமான் என்ன சொல்றாரு? முதல்ல, எங்க பெருமானை இப்படியெல்லாம் யாராலும் பார்க்க முடியாத பெருமான், திருநீர் பூசி இருந்தால் பார்க்கலாம், அவனுக்கு தொண்டு செஞ்சால் பார்க்கலாம், அந்த கோயிலில் உள்ளிருக்கும் அந்த குறியாகிய சிவலிங்க பெருமானை வணங்கினால் பார்க்கலாம்.
நீங்கள் இது எதுவுமே செய்யலையே, உங்களுக்கு எப்படி அவரை பார்க்க முடியும் அப்படின்னுட்டு கேள்வி கேட்கின்றார். ஆனால் அவங்க விட மாட்டாங்க. திரும்பவும் மணிவாசக பெருமான்கிட்ட கேட்கின்றார்கள், உங்கள் சிவனுக்கும் திருநீற்றுக்கும் தோற்றம் எப்படி? உங்கள் சிவபெருமானுக்கும் திருநீற்றுக்கும் அது எப்படி தோன்றியது அப்படின்னுட்டு அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள். திட்டாந்தம் சொல்லுமின் என்றார். அதை காண்டல் அளவையை அடிப்படையாக கொண்டு நீங்கள் சொல்வீர்களாக அப்படின்னு கூறுகின்றார்கள். திட்டாந்தம்னா காட்சி அளவை, அதாவது காண்டல் அளவை, கண்ணால் பார்த்ததை அப்படியே எடுத்து சொல்வது. திருஷ்டி அப்படின்னா பார்வைன்னு அர்த்தம். திருஷ்டி அதான், அதைத்தான் திருஷ்டாந்தம் அப்படிங்கிறது தான் இங்கே திட்டாந்தம்னு தமிழில் கொடுத்திருக்கின்றார்கள். அப்போ அந்த சிவபெருமான் திருநீர் இவற்றினுடைய தோற்றம் எப்படி அப்படிங்கிறத காண்டல் அளவையை அடிப்படையாக வைத்து நீங்கள் எடுத்து கூறுவீர்களாக அப்படின்னுட்டு அந்த புத்தர்கள் இன்னும் மணிவாசக பெருமானிடத்தில் ஒரு வாதத்தை வைக்கின்றார்கள். தூயோர் வேற்றுமை அற என்றார்னா புத்தர்கள்னு அர்த்தம். தூயோர்னா இங்க மணிவாசக பெருமான். இந்த மணிவாசக பெருமான் வேற்றுமை அற, அந்த வேற்றுமை தன்மை நீங்குமாறு நாம் இன்னே விளக்குதும் அதனை, நாம் இப்பொழுதே அதனை உங்களுக்கு விளக்கி கூறுகின்றேன் அப்படின்னுட்டு கூறுகின்றார். அதாவது உங்களுடைய அந்த வேற்றுமைத்தன்மை உங்களை விட்டு நீங்குமாறு, வேற்றுமைத்தன்மைனா இன்னும் நம்முடைய மதத்தினுடைய ஒன்றை ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே அவங்க அடமண்டுத்தனமா இருக்காங்க. அப்ப அந்த வேற்றுமைத்தன்மை அற உங்களை விட்டு நீங்குமாறு நாம், மணிவாசக பெருமானாகிய நான், இன்னே அப்படின்னா இப்பொழுதே, இப்பொழுதே அதை உங்களுக்கு விளக்கி கூறுகின்றேன் அதனை, அந்த சிவபெருமான் திருநீரு இவர்களுடைய தோற்றத்தை பற்றி நான் உங்களுக்கு விளக்கி கூறுகின்றேன். அப்படி விளக்கி கூறும் பொழுது உங்களுடைய வேற்றுமைத்தன்மை உங்களை விட்டு நீங்கும் என்று மணிவாசக பெருமான் மீண்டும் பதில் கூறுகின்றார். சரி, நான் இப்ப இதை எடுத்து கூறி நீங்க உங்க தோல்வியை ஒப்புக்கொண்டா அதுக்கு என்ன ஒரு தண்டனை அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் இப்பொழுது ஒரு இந்த இங்கிலீஷ்ல பெட்டு கட்டுறது அப்படின்பாங்கல்ல, அது மாதிரி கேட்கின்றார். நீங்கள் தோற்றபின் நுமக்கு தண்டம் யாதுகொள் சொல்மின் என்றார். நான் சொன்னதை கேட்டு நீங்கள் தோல்வி அடைந்து விட்டால் உங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத நீங்களே தீர்மானம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் அவர்களிடத்தில் இதற்கு ஒரு பணயம் வைக்கின்றார் மணிவாசக பெருமான். ஏன்னா திரும்ப திரும்ப அவங்க குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால நான் எடுத்து சொல்றதை வச்சு நீங்க தோல்வியை சந்தித்தீர்கள் என்றால் அதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு கொடுக்க வேண்டும்? கொஞ்சம் அறிவோடு செயல்பட்டு இருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? நாங்க உங்க மதத்தை தழுவுதோன்னு சொல்லியிருப்பாங்க. அது அறிவினுடைய செயல்பாடு. ஆனா இவங்க தான் அறிவுங்கிறது அதிகமாக இல்லாதவர்கள், தேற்றம் இல்லாதவர்கள், தெளிவில்லாதவர்கள் இவர்கள். அதாவது சிவபெருமானுக்கும் திருநீற்றுக்கும் உள்ள இயைபுக்கு காட்சி அளவை யாது அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வியாக அவர்கள் கேட்கின்றார்கள். அதாவது என்னன்னா, கண்ணால பார்க்கணும் சிவபெருமானுடைய உருவம் எப்படிப்பட்டது அப்படின்னா உடனே நெருப்பு தான் அவருடைய உருவம், ஜோதி சொரூபம் அப்படின்னுட்டு அவங்களுக்கு உடனே எடுத்து சொல்லணும். அதைத்தான் கண்ணால பார்க்கிறது. சரி, அந்த நெருப்புல ஒரு அந்த கோமயத்தை, சாணத்தை எரித்து அதில் வெண்மையாக அந்த சாணம் வெளியே வருகிறது, திருநீர், அதுதான் திருநீர், அதுதான் அவனுடைய உருவம், நிறம், அவனுடைய உருவம், அவனுடைய நிறம்லாம் அந்த திருநீர் தான். இதுல திருநீற்று பதியத்தில் சொல்லும்போது பராவணம் ஆவது நீரு, பரானா யாரு? அம்பாள்.
பரன், பரனுக்கு பெண்பால் பரா, அதான் பராசக்தி அப்படின்னுட்டு அவளுக்கு பேர். அப்ப அம்பிகையினுடைய வண்ணமாக இருப்பதே திருநீர் தான். கண்ணால பார்க்குறோமே, நெருப்பை கண்ணால பார்க்குறோம், திருநீற்றை கண்ணால பார்க்குறோம், இதுதான் எங்க சுவாமி அப்படின்னுட்டு பின்னால பதில் சொல்ல போறார். அவங்களுக்கு காண்டல் அளவை ஒன்றை மட்டும் வச்சு அவர்களை வெற்றி கொள்ள போகிறார். பிறவியிலேயே குருடனாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு நன்கு வெப்பமான அந்த சூரியனினுடைய மிகப்பெரிய பேரொளியை காட்ட முயலாது. காட்டலாமோ, காட்ட இயலுமோ? இதில் சொல்லும் பொழுது வெய்யோன் அப்படின்னுட்டு, வெய்யோன் பேரொளி அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்னி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் அந்த அர்த்தம் எடுத்துக்கிடணும். வெய்யோன்னா கொடுமையான வெயிலை உடையவன் அர்த்தம். எனக்கு நம்ம ஏடாகுடமாக ஒரு கேள்வியை கேட்டால், நல்ல கார்மேகம் மறைச்சிருக்கு சூரியன், அப்போ அந்த சூரியனுடைய ஒளியை காட்ட முடியுமான்னு அடுத்த ஒரு கேள்வி வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் வெய்யோன், நல்ல அக்னி நட்சத்திரத்தில் உச்சியில் 12 மணிக்கு இருக்கக்கூடிய வெயிலினுடைய பேரொளியை பிறவியிலேயே குருடனாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு காட்டலாமோ, காட்ட இயலுமா அப்படின்னா, காட்டினாலும் அவனால் பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதுக்கு அந்த சூரியனுக்கு அடைமொழி கொடுக்கும்போது வெய்யோன் பேரொளி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். எங்களுடைய அரசனாக இருக்கக்கூடிய ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வேதங்களும் அறிய முடியாததாக அறிதற்கரிய ஒளி வடிவினனாக அவன் இருக்கின்றான். காண்டல் கருதல் ஆகம அளவைகளாலும் அறிதற்கரிய ஒளி வடிவினனாக இருக்கின்றான் அந்த பெருமான். தேவர்களாலும் உயர்ந்த பதவியாகிய தேவர்களாலும் காண முடியாதவனாக இருக்கின்றான். மனதால் காண முடியாதவனாக இருக்கின்றான். வாக்கால் காண முடியாதவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட யாராலும் அறிய முடியாத ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவனாகிய அந்த சிவபெருமான், அதே நேரத்தில் அவன் எழிவந்த கருணையாக அவனுடைய திருநீற்றை பூசி அவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு காணக்கூடியவனாக இருக்கின்றான். அவனுடைய குறியாக இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனியை வழிபாடு செய்து அந்த பெருமானினுடைய அந்த பூஜை வழிபாடுகளில் நிற்கக்கூடியவர்களுக்கு அவன் காணக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான். இவைகளெல்லாம் செய்யாது, திருநீறு பூசாது, தொண்டு செய்யாது, சிவலிங்க திருமேனியை வழிபடாது இருக்கக்கூடியவர்களுக்கு அவனை எப்படி காண முடியும்? அப்படிப்பட்ட கொள்கையை உடையவனாக அவன் இல்லை. அவனை வழிபட்டால் அவனை காணலாம் என்கின்ற கொள்கையை உடையவனாக அவன் இருக்கின்றான். அதாவது சிவனடியார்களால் காண கூடியவனாக அவன் இருக்கின்றான். சிவனடியார்கள் அல்லாதவர்களால் அவனை காண இயலாது என்று மணிவாசக பெருமான் கூறுகின்றார். அதாவது நீங்க பௌத்தர்கள், உங்களுக்கு சிவபெருமான் மீது வெறுப்பு, அவர் யாருன்னு தெரியாது, நீங்க திருநீர் பூசலை, நீங்க தொண்டு செய்யலை, சிவலிங்க திருமேனியை வழிபடலை, உங்களுக்கு எப்படி அவரை காட்ட முடியும்னு கேள்வி. உங்களுக்கு நான் எப்படி காட்ட முடியும்? கொஞ்சமாவது பக்தி இருந்தால் தானே உங்களுக்கு நான் காட்ட முடியும். தகுதியே இல்லாதவனுக்கு நான் எப்படி சுவாமியை காட்ட முடியும் அப்படின்னுட்டு, அதில் என்ன உபதேசம் மாதிரி தான், கொஞ்சம் உங்கள் தகுதியை வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அதை அவங்களால புரிந்து கொள்ள இயலவில்லை. அதனால தான் அடுத்த வரியில் தேற்றம் இல்லாதாங்கிற பதத்தை போடுறாரு. என்ன ஒரு உபதேசம் மாதிரி தான் மணிவாசக பெருமான் இந்த சமணர்களை புத்தர்களை பார்த்து கூறுகின்றார். இப்படியெல்லாம் இருந்தால் சுவாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவங்க தெளிந்து வரணும். சரி, நாங்களும் திருநீர் பூசுகிறோம், உங்கள் சமயத்தை கடைப்பிடிக்கணும்னு வரணும். ஆனால் அவங்களுக்கு தான் அறிவே இல்லையே. அதான் தேற்றம் இல்லாத தெளிவில்லாத அறிவை உடைய அந்த சமணர்கள். உபதேசம் மாதிரி சொன்னதுக்கப்புறமும் தெளிவில்லாத அந்த சமணர்கள் மீண்டும் மணிவாசக பெருமானை வாதத்திற்கு அழைக்கின்றார்கள். உங்களுடைய சிவபெருமானுக்கும் அந்த திருநீற்றுக்கும் உள்ள இயைபுக்கு காட்சி அளவை யாது? அந்த சிவபெருமானினுடைய தோற்றம், திருநீற்றினுடைய தோற்றம் எப்படிப்பட்டது என்பதை காண்டல் அளவையை கொண்டு நீங்கள் நிறுவுவீர்களாக என்று அவர்கள் கூறுகின்றார்கள். திட்டாந்தம் அப்படின்னா காண்டல் அளவை என்று மீண்டும் அவர்கள் கூறுகின்றார்கள்.
அந்த தூயவராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் அந்த புத்தர்களினுடைய வேற்றுமை தன்மை அவர்களை விட்டு நீங்குவதற்காக அவர் மீண்டும் கூறுகின்றார். நாம் இப்பொழுதே உங்களுக்கு தாண்டல் அளவையை மட்டும் துணையாக கொண்டு சிவபெருமானினுடைய உருவம், அவருடைய அந்த நிறம், இவற்றையெல்லாம் நாம் உங்களுக்கு விளக்கி கூறுகின்றேன். அந்த நான் விளக்கி கூறியதற்கு பின்பு நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு என்ன தண்டனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், அதை நீங்கள் கூறுவீர்களாக. அப்படி உங்களுக்கு உரிய அந்த தண்டனை என்ன என்று நீங்கள் கூறினால்தான் நான் அந்த தத்துவத்தை விளக்க முடியும் என்று மணிவாசக பெருமான் அவர்களிடத்தில் கூறுகின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். அரஹர நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு.